நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னாக்க தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலையில கலைஞர் நகர் ஆர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்குக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு சூப்பரா ஒரு புது பில்டிங் ஒன்று திறந்திருக்காங்க. அந்த புது பில்டிங்ல செகண்ட் ஃப்ளோர்ல லிஃப்ட்ல நீங்க வந்தீங்க அப்படின்னாக்க பி விச் அப்படின்ட்டு ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று புதுசா ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த பியூட்டி பார்லர்ல வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த இடத்த மறுபடியும் சொல்றேன், இது எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலையில மருத்துவக் கல்லூரியை தாண்டின உடனே லெப்ட் சைட்ல கலைஞர் நகர் அப்படின்னு ஒரு அந்த உள்ள போறதுக்கான அந்த இடம் இருக்கும். அதை தாண்டின உடனே பக்கத்துல வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்ல உள்ள பில்டிங்ல செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட்லயே நீங்க வந்துக்கலாம். பி விச் பியூட்டி ஸ்டுடியோ அப்படின்ட்டு இருக்கு. இவங்க இங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னாக்க, ஆக்சுவலி வந்து கல்யாண பெண்களுக்கான மேக்கப் பண்றாங்க. அப்புறம் வந்து அந்த புருவத்துக்கான ட்ரெட்னிங், அது அந்த லேடிஸ் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் பண்றாங்க இங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 20-23 வயசு பொண்ணு தான் புதுசா இதை ஆரம்பிச்சிருக்காங்க. பிசினஸ்குள்ள வந்து நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிட்டு பிசினஸ்குள்ள வந்து ஃப்ரெஷ்ஷா வந்த பொண்ணு. அதனால வந்து அவங்க வந்து பிசினஸ் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இங்க வந்து அவங்க நிறைய சொல்றாங்க. அவங்க வந்து பேசும்போது அவங்க இந்த ஸ்டுடியோல வந்து என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறது அவங்க நிறைய சொல்லுவாங்க. நாம இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நான் வந்து போட்டோகிராஃபரா இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போட்டோ வீடியோகிராஃபி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பி விச் பியூட்டி ஸ்டுடியோ பத்தி நிறைய விஷயம் சொன்னாங்க. அவங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, நல்லா பண்றாங்க அப்படின்ட்டு. சரி, அதை பத்தி ஒரு கண்டென்ட் எடுக்கலாம்னு நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது பி விச் மேக்கப் பிரைடல் ஸ்டுடியோ, அங்கதான் இருக்கிறோம். இப்போ வந்து அடுத்து வந்து இந்த ஸ்டுடியோல என்னென்ன பண்றாங்க அது எல்லாத்தையும் பார்க்க போறோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டுடியோட எம்டி ஓனர் அந்த மேடத்திட்ட நம்ம பேச போறோம். தொடர்ந்து நம்ம கர்நாடகுல போவோம். தஞ்சை முரளி. இதுதான் அந்த பிபி ஸ்டுடியோ இருக்குல்ல, அதோட பில்டிங் இது. ஆக்சுவலி வந்து இது 3 மாடி பில்டிங் இது. இதுல வந்து கீழே வந்து ஒரு கஃபே அப்படின்ட்டு ஒரு ஷாப் இருக்கு. அதுக்கு மேலதான் அந்த பாத்தீங்களா பிபிஸ் டாப்ல இருக்கு பாருங்க, விபிஎன் காம்ப்ளெக்ஸ் இது பேரு. இந்த காம்ப்ளெக்ஸ் பேரு வந்து விபிஎன் காம்ப்ளெக்ஸ் பிபி ஸ்டுடியோ. அது வந்து டாப்ல இருக்குது. அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பாக்குறது தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை இருக்குல்ல, அதுல மருத்துவக் கல்லூரி தாண்டின உடனே கலைஞர் நகர்னு வரும். அந்த கலைஞர் நகர் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. இப்போ அடுத்து நான் பெட்ரோல் பங்கை காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பெட்ரோல் பங்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஹெச்பி பெட்ரோல் பங்க் ரகுமான் நகருக்கு பக்கத்துல இருக்கு. இதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் இந்த பிபிஸ் காம்ப்ளெக்ஸ், விபிஎன் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய பியூட்டி ஸ்டுடியோ. அது வந்து இப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட்ல காமிக்கிறேன். அந்த பெட்ரோல் பங்க் நேர் ஆப்போசிட்ல இந்த விபிஎன் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதுலதான் வந்து மேல வந்து பிபிஸ் பிரைடல் ஸ்டுடியோ, பியூட்டி ஸ்டுடியோ எல்லாமே மேல இருக்கு. பிரம்மாண்டமான ஒரு ஸ்டுடியோவா இது இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்களே, இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த ஸ்டுடியோ, இந்த பிபி ஸ்டுடியோல உள்ள எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து என்னன்னாக்க, இந்த பிபி ஸ்டுடியோட எம்டி ஓனர் அழகான சின்ன பொண்ணு ஒரு பாப்பா, அவங்க கிட்ட வந்து நம்ம பேட்டி எடுக்க போறோம். அடுத்து அதை பார்ப்போம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் வர்ஷினி. நீங்க தான் அந்த பிரைடல் ஸ்டுடியோக்கு வந்து ஓனர். ஆமா. இவரை குட்டி ஓனர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இவரை சின்ன வயசுல நீங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கும் இதோட ப்ராஜெக்டோட ஒர்த்து. நான் வந்து அதை கெஸ் பண்ணி பார்க்குறேன். ஒரு 20 lakhs வந்து பிஸ்னஸ்குள்ளே போட்டு நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. இவரை சின்ன வயசுல வந்து இவரை தைரியமா நீங்க வந்து இவரை பெரிய பொருட்செலவில் அந்த பிஸ்னஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கான காரணம், நீங்க வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இந்த ஸ்டுடியோக்குள்ள வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. நான் வந்து இந்த ஸ்டுடியோ வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப, என்னோட சின்ன வயசுலேருந்து எனக்கு இது ஒரு எய்ம். ஸோ அது வந்து சின்ன வயசுல எனக்கு வந்து ஸ்டுடியோ வைக்கணுங்கிறது எனக்கு தாட் கிடையாது. பட் ஆனால் அந்த சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, ட்ரெஸ் டிசைன் பண்ணுறது, இப்போது பியூட்டிஷியன் ரிலேட்டட் கிளாஸ் போகிறது, இந்த மாதிரி நான் வந்து 12th படிக்கும் போதுலேருந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து என்ன ஜாயின் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி டிசைனிங் பற்றி படித்தேன்.
ஸோ அப்போ அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன கற்றுக்காமல் இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது பியூட்டிஷியன் ரிலேட்டட் கொஞ்சம் படித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அதையும் சேர்த்து படித்தேன். ஸோ அது படிச்சுட்டு ஒரு 3 வருஷம் வந்து ட்ரைனிங் போனேன். ஸோ ட்ரைனிங் போயிட்டு அப்படியே ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ காலேஜ் முடிஞ்சு ஒரு 9 மந்த்ஸ் ஆணுச்சு. 9 மந்த்ஸ் அதுக்கப்புறம் ஒரு லோனுக்கு ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஸோ அந்த லோன் அமௌண்ட்டை வச்சு ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த ஒரு இடத்த வந்து சேர்ந்தாச்சு. February 21 அன்னைக்கு தான் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணோம். தஞ்சாவூர் மேயர் வச்சு இன்வைட் பண்ணி பண்ணோம். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஷாப் ஓப்பனில் இருக்குது. ஸோ இங்கே ஆல் ஓவர் லேடிஸ்க்கான எல்லா சர்வீஸுமே இங்கே அவைலபிள். ஸோ A to Z எல்லா சர்வீஸுமே வந்து ஹெர்பல் தான். 70% ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே. ஸோ அதை பேலன்ஸ் ஒரு 3% வந்து கெமிக்கல் ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது, கேரண்டி. ஸோ ட்ரெஸ் டிசைனிங்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஷூட்டுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு நார்மலாக ஒரு சும்மா நார்மல் டாப்ஸு, ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணி தரதா இருந்தாலுமே ஃபுல் ட்ரெஸ் டிசைன் பண்ணி தரோம். ஸோ அது இல்லாமல் டேட்டூ அவைலபிள், ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆல் ஓவர் எல்லாமே கவர் பண்ணுறோம். ஃபீமேல்ஸ்க்கும் கிட்ஸுக்கும். ஒரு டைம் வந்து ஸ்டுடியோ ஒரு இன்வைட் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணி ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நீங்கள் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கீங்க. டிகிரி முடிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் கோர்ஸ் ஒன்று தனியாக பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அதெல்லாம் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ் வந்து அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றீங்க. ஆமாம். ஸோ பிளான் தான், ப்ரீ பிளான் தான். நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. பரவாயில்ல. ஒரு நல்ல பாஷ் ஏரியாவில், மெடிக்கல் காலேஜ் ஏரியாவில், மெயினில் ரகுமான் நகருங்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்குக்கு நேர் ஆப்போசிட்டில் உங்களோட பிரைடல் ஸ்டுடியோ இருக்குது. பி விட்ஸ் பேர். ரொம்ப அழகாக பேட்டி கொடுத்தீங்க. நன்றி, வணக்கம். நம்மளோட யூடியூப் தஞ்சையோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாரையுமே வந்து எல்லா சர்வீஸ்க்குமே 20% டிஸ்கவுண்ட் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமர் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இன்வைட் பண்ணுறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் உண்டு. ஸோ அது இல்லாமல் வந்து மெம்பர்ஷிப் கார்டு போட்டுக்கிறாங்க, மந்த்லி ஒன்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க, எனி சர்வீஸ் எதுனாலும் ஸோ அந்த மாதிரி வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. காம்போ ஆஃபர்ஸ் உண்டு. 3 சர்வீஸ் அட்டன் பண்ணால் ஒரு சர்வீஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் உண்டு. ஸோ எந்த சர்வீஸாக இருந்தாலும் ஒரு சின்ன த்ரெட்டிங் கூட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடோட பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்போ நம்ம அந்த பிவிட் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய வெரைட்டி ஆஃப் போஸ்டர்ஸ் இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இவங்களோட ஸ்டுடியோவில் வந்து டாட்டூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல தஞ்சாவூர் வந்து டாட்டூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்பி பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னாக்க சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்துருமோ நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இவங்க வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து இந்த டாட்டூஸ் எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பிவிட் ஸ்டுடியோவில் உள்ள டாட்டூஸை வந்து பயன்படுத்திக்கங்க. அந்த போஸ்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபேஷியல் பண்ணுறாங்க. அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது இந்த போஸ்டர்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடுது. ஹேர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. இங்க மருதாணி வைக்கிறாங்கல்ல, அந்த அழகு பாருங்க, எப்படி அழகா இருக்கு பாருங்க. அதை பாருங்க. மேக்கப்ல உள்ள ஜுவல்லரி இதெல்லாம். இது வந்து ஹெட் ட்ரீட்மெண்ட், ஹேர் ட்ரீட்மெண்ட் சொல்றாங்கல்ல அது. இது பாருங்க, அந்த மேக்கப்லயே அந்த பொண்ணுக்கான மேக்கப்ல வந்து அவங்க கண்ணுக்கு மேல வந்து சில ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சு அதை டிசைன் பண்றாங்க. இந்த இடத்துல பண்றாங்க, வேற இடத்துல பண்றாங்கன்னு தெரியல, ஆனா இங்க பண்றாங்க. எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கங்க. பிபிஸ் பியூட்டி ஸ்டுடியோ அதான் பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஒரு அழகான பொண்ணு அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த போட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆக்சுவலி வந்து ஒரு அழகான பொண்ணோட அழகான ட்ரெஸ்ஸஸ், அந்த மேக்கப் எல்லாமே வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்ப இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து மேக்கப் பண்ணும்போது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது வந்து ஓப்பனிங் அன்னைக்கு எடுத்த அந்த இது அப்படியே இருக்கு பாருங்க, அழகா இருக்குல்ல அது. இப்ப நம்ம பாக்குறது அந்த பிபி ஸ்டுடியோட என்ட்ரன்ஸ், அதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். லிஃப்ட் இருக்கு பாருங்க. இந்த லிஃப்ட்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் அப்படியே வெளியில வந்தோம் அப்படின்னாக்க இவங்க ஸ்டுடியோ வந்துருக்கு. இவங்க ஸ்டுடியோட என்ட்ரன்ஸ் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்தோம்னாக்க இங்க பாருங்க, நம்ம உள்ள என்ட்ரான உடனே எவ்வளவு அழகா பிபிஷ் அப்படின்ட்டு இவங்க ஒரு எம்ப்ளம் வச்சிருக்காங்க. அது லைட்டிங்கோட இருக்கு. இது வந்து இந்த பிபி ஸ்டுடியோவோட எம்பளம். அது வந்து ஒரு அழகான லைட்டிங்கோட இருக்கு. அதான் பாக்குறீங்க. விசிட்டர்ஸ் வந்து வெயிட் பண்றதுக்கு ஒரு சோஃபா, ஒரு ஹால், ஒரு ஷாண்ட்லியர், ரொம்ப அழகா ஸ்லீக்கா ஸ்டைலான லைட்டிங்ஸ். நம்ம சினிமாவில் வந்து ஷூட்டிங் ஸ்டுடியோ நம்ம பார்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டுடியோ மாதிரியே இவங்க வந்து ஒரு மேக்கப் ஸ்டுடியோ தான் இது. ஆக்சுவலி மேக்கப் ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. தஞ்சாவூர்ல வந்து இந்த மாதிரி அழகான மேக்கப் ஸ்டுடியோலாம் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. தஞ்சாவூர் வந்து அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. இந்த ஸ்டுடியோவோட ஓனர் வந்து சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க, வர்ஷினி அப்படின்ட்டு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த போட்டோ, அந்த சர்டிபிகேட், அந்த மெடல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டுடியோ ஓனர் வர்ஷினி இருக்காங்கல்ல அவங்களோடது. அதே மாதிரி இந்த சைடு நிறைய அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா. அவங்க வந்து ட்ரைனிங் எடுக்கும் போது, அவங்க படிக்கும் போது வாங்கின விஷயங்கள் இதெல்லாம். இந்த போட்டோல இருக்கிறது அந்த சின்ன பொண்ணு தான் இந்த ஸ்டுடியோட ஓனர். பக்கத்துல இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாஸ்டர். அதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ரிசப்ஷன் பார்த்தீங்களா, இதுல ஒரு அழகான பெயிண்டிங் இருக்கு. இது என்ன பெயிண்டிங்னு தெரியுதா? பார்க்கும்போது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எனக்கு கெஸ் பண்ண முடியுது. லாங் ஷாட்ல காமிக்கிறேன். இது என்னன்னு தெரியுதா? நானே சொல்றேன், அவங்கள்ட்ட கேட்கல, நானே கெஸ் பண்ணி சொல்றேன். ஒரு கைக்குள்ள எல்லாமே அடங்கிடுச்சு. என்ன அடங்கிடுச்சுனாக்க, மேக்கப்லேருந்து, ட்ரீட்மெண்ட்லேருந்து, ஹேர் ட்ரீட்மெண்ட்லேருந்து, இது எல்லாமே அந்த ஒரு மேக்கப் ஸ்டுடியோக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு கைக்குள்ள அடக்கிட்டாங்க. அதோட இது வந்து ரோட் சைட்ல இருந்து பார்க்கும்போது டிஸ்பிளே இருக்கும் தெரியுமா. ரோட்லயே பார்க்கும்போது இவங்க ஸ்டுடியோவோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸுக்குள்ள டிஸ்பிளேக்கான எல்லாமே வச்சிருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மேக்கப் ஸ்டுடியோல வந்து ட்ரெஸ் இருக்கு அப்படி நீங்க பார்ப்பீங்க. ஆக்சுவலி வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்க எந்த மாதிரி டிசைன்ல வந்து எனக்கு ட்ரெஸ் வேணும், கல்யாணத்துக்கு, இல்லை சின்ன பசங்களா இருந்தாக்க காது குத்துக்கு, இல்லை வந்து ஒரு பிறந்த நாள், எதா இருந்தாலும் அவங்களுக்கு கஸ்டமைஸ்டா வந்து ட்ரெஸ், அதான் அவங்க விருப்பப்படி இந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. அதுக்கான சாம்பிள்ஸ் இது. அதே மாதிரி ட்ரெஸ் சாம்பிள்ஸ் வந்து இங்கேயும் கொஞ்சம் இருக்கு பாருங்க. அதை கொஞ்சம் க்ளோஸ் அப் நம்ம போயிடுவோம். இந்த ரிசப்ஷன்ல இருந்து அப்படியே உள்ள போறோம். அவங்க ஸ்டுடியோக்குள்ள ஒரு டோர் இருக்கு. அந்த டோரை திறக்கிறோம். திறந்துட்டு போனா அப்படியே பார்ட்டா வந்து நிறைய வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இது ஒரு ரூம். இந்த ரூம்ல வந்து ஆர்டிஸ்ட் மேக்கப் அப்படின்ட்டு இந்த ரூம்ல வந்து சினிமா சம்பந்தமானவங்களுக்கு கூட இவங்க வந்து மேக்கப் பண்றாங்க. அதுக்கான ஆர்டிஸ்ட் மேக்கப் ரூம் அது. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கான மிஷின்ஸ், சேர்ஸ், கிளாஸஸ் சும்மா சூப்பரா இருக்கு. மேல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு அழகான லைட், ஷாண்ட்லியர், அந்த லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்தோம்னா அதே தான். ஆனா இப்ப லைட்டிங் கூட பார்க்கணும். ஆக்சுவலி வந்து நம்ம அந்த கிளாஸ் இருக்குல்ல, நம்ம வந்து மேக்கப் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கிறதுக்கான அந்த முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, அதுல சைட்ல வந்து கிளாடிங்ல வந்து அவங்க லைட்டிங் கொடுத்துருக்காங்க. சும்மா செம சூப்பரா இருக்கு. அதான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து நாம அடுத்த ரூமுக்கு போறோம். இதுல அழகான டிசைனிங் நிறைய இருக்கு பாருங்க. இது வந்து வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பீவிச் பியூட்டி ஸ்டுடியோ அப்படின்ட்டு அதுல வந்து ஒரு பெயிண்டிங், அதை சுத்தி நிறைய பெயிண்டிங். இங்கேயும் அதே மாதிரிதான் மேக்கப் பண்றதுக்கான சேர், மேக்கப் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்,
வாஷ் பேஷன், ஒரு அழகான 2 கிளாஸஸ், முகம் பார்க்கும் பெரிய கண்ணாடி, ஆளுயர கண்ணாடி சொல்லுவாங்கல்ல, ஃபுல். இப்போ நானே ஃபுல்லா தெரியுறேன் பாருங்க, அந்த அளவுக்கு ஃபுல் கிளாஸ் இது. இந்த ஸ்டுடியோவுக்காக இந்த ஸ்டுடியோவோட ஓனர் வந்து நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா அழகா அந்த ஸ்டுடியோ இருக்குது. மேல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷாண்ட்லியர் போயிட்டு இருக்கு, பாக்குறீங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியா ஒரு ஷாண்ட்லியர் லைட் வச்சிருக்காங்க. இது ஒரு குட்டி சேர் உட்காந்துக்கிறதுக்கு, ஷாம்பூ, ஹேர் கிரீம், ஸ்விட்சஸ், எக்யூப்மெண்ட் வச்சுக்கிறதுக்கான ட்ராப்ஸ், அதெல்லாம் பார்க்குறோம். அழகான அந்த கிளாஸஸ், இதுதான் சூப்பராக இருக்குங்க. அது இதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு லைட்டையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதே ரூம் தான், லாங் ஷாட் நம்ம பார்க்குறோம். சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி இவங்க அங்கங்கே வந்து நிறைய ஏசி வச்சிருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் காத்தோட்டங்கள் ஃப்ரீயாக இருக்கு. ஒவ்வொரு ரூமுமே தனித்தனியா ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ப்ராப்ளம்லாம் நல்லா இருக்கு. இது டாட்டூ ஸ்டுடியோ. டாட்டூ ஸ்டுடியோ அப்படின்ட்டு அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து வால் பெயிண்டிங் வந்துடுது. அந்த டாட்டூஸுக்கு ஒர்க் பண்ணும்போது அதுக்கான லைட்டிங்ஸ், ஒர்க் பண்ணுற உட்கார சேர்ஸ், இந்த பெட்டு, இவங்க தான் அந்த டாட்டூஸ் பண்ணுற அந்த ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் எக்ஸிக்யூட்டிவ். இது வந்து ஃபுல்லாக ஒரு ஆள் படுத்துக்கலாம், உட்காந்துக்கலாம், சாஞ்சிக்கலாம், மல்டி பர்பஸ்க்கான பெட்டு இது. இப்போ நம்ம அடுத்த ஒரு ரூம்னு சொல்றதோட இது ஒரு ஹால். நான் ஹால் அப்படியே காமிக்கிறேன், எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இது என்னன்னா, இதை டோட்டலா பார்த்துக்கங்க. நான் சொல்றேன் என்னன்னு, பெரிய ஹால் இது. இந்த ஹால் என்னன்னா ஆக்சுவலி ஸ்டுடியோவுக்காக. இப்போ வந்து நீங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து போட்டோ ஷூட் பண்ணணும், இல்லைனாக்க நீங்க வந்து மல்டி பர்பஸா வந்து போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ், இல்லைனாக்க மேக்கப் ஸ்டுடியோ, எவ்ரிதிங் யாரா இருந்தாலும் இதை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏசியாவும் அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க, நான் ஏசி அப்படின்னு ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டுக்கு வெரைட்டி ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹேர் வாஷிங்கான அந்த எக்யூப்மெண்ட் இருக்குது, அதுக்கான அந்த பெட்டு, சேர்ஸ், நல்ல பெரிய ஹால் இது. அதே மாதிரி நம்ம அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம்ல, கஸ்டமர் விருப்பப்படி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்களே, அதுக்கான மிஷின்ஸ், அயன் பாக்ஸ். இது வந்து ஒயிட் கலர் பேக்ட்ராப்ல ஒரு பிளைன் பெரிய ஹால் இது. இந்த ஹாலில் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்து உங்களோட ஒர்க்கை பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. வித் இதில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூமோட இது வந்தது, வாஷ் பேஷன் இருக்கு. இப்போ இங்கேருந்து இந்த ஹாலை காமிக்கிறேன், ரொம்ப பெருசாக இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஹால் பாருங்க. இதை வந்து போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், அப்புறம் வந்து பிரைடல், மேக்கப், எவ்ரிதிங், ஏன் சினிமா ஷூட்டிங்க்கு கூட நம்ம வந்து இதை சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு டிவி ஷோ எடுக்கிறது கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பயன்படுத்திக்கங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக்கங்க. இந்த டாட்டூ ஸ்டுடியோவுக்கு மேல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு லைட்டிங் இருக்கு, நல்லா இருக்குல்ல, அழகா இங்க பாருங்க. சொல்லி டாட்டூ ஸ்டுடியோ. நம்ம அப்படியே மறுபடியும் வெளியில வர்றோம், மறுபடியும் ஒரு ரவுண்ட் பார்ப்போமா? எல்லா ரூமே இங்க பாருங்க, எல்லா ரூமையுமே நம்ம மறுபடியும் ரவுண்ட் பார்ப்போம். அழகா இருக்கு, இதை பார்த்துட்டோம். இருந்தாலும் அடுத்த ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம். இங்க பாருங்க, இது இன்னொரு ரூம், இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே வெளியில வர்றோம், மறுபடியும் நம்ம ரிசப்ஷனுக்கு வந்துட்டோம். லைட்டிங்ஸ் பல இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேயும் வந்து ஒரு ஷாண்டிலியர் இருக்கு பாருங்க, அழகா இருக்குல்ல, ரிசப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆல்ரெடி இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதான் இப்போ மறுபடியும் பார்க்குறோம். மேடம் வணக்கம், உங்க பேரு மேடம்? சங்கீதா. சங்கீதா, நீங்க வந்து இங்க என்னவா இருக்கீங்க மேடம்? நாங்க ஸ்டாஃபா இருக்கீங்க. இப்போ பிவி ஸ்டுடியோல வந்து நீங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க. வேற என்னென்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? நீங்க மேக்கப் பண்றீங்க வர்றவங்களுக்கு, வேற என்னென்ன மாதிரி ஒர்க் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேஷியல் பண்றீங்க, அந்த புருவத்துல வந்து த்ரெட்டிங் அது பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க. ஓ, இது வந்து இதுல உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மேடம் உங்களுக்கு? எனக்கு கம்மி தான், 2 இயர்ஸ். 2 இயர்ஸ். இப்போ இங்க இதுக்கு முன்னாடி நீங்க எங்க மேடம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க?
இதுக்கு முன்னாடி நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. நியூ பஸ் ஸ்டாண்டில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ இங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இப்போ ஓகே, உங்களுக்கு நேட்டிவ் தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் தானா? இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து இதெல்லாம் முடிச்ச உடனே சென்னையில் போய் நிறைய பணம் சம்பாதிக்கணும் போயிடுவாங்களே, அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன? ஃபேமிலி இங்கே தான் இருக்குதா? அதனால ஓகே. இந்த பியூட்டி பார்லர் மேடம் எம்டி அவங்கள வந்து இந்த பொண்ணு இவங்க மேக்கப் ஸ்டுடியோவில் உள்ள சாமி ரூம் அது. அடுத்து வந்து ஒரு சாமி அழகான ஒரு குட்டி பூஜை ரூம் அது. இது வந்து ஹேர் டிசைனிங்காக உள்ள பொம்மை அது. நெயில் பாலிஷ், வெரைட்டி ஆஃப் நெயில் பாலிஷ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதான் நம்ம பார்க்குறோம். இதுவும் அதே மாதிரி தான், நிறைய நெயில் பாலிஷ் அந்த மாதிரிலாம் எல்லாமே டிஸ்பிளேல இருக்குது. இது சீரம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. நிறைய டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இது வந்து ஆலுவேரா ஜெல்லு ஒரிஜினல், இது அதான் வச்சுருக்காங்க. க்ளோஸ் ஆகிடுச்சா? அந்த லிஃப்டில் செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். ஓகே, செகண்ட் ஃப்ளோர் வந்துருச்சு. செகண்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸ்லேயே இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தது அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேபிஸ் பிரைடல் ஸ்டுடியோட எம்டி ஓனர் அவங்க தான் இப்போ வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹேர் கட் பேர் வந்து பாப் கட்டிங், அதான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. கையில வேணும், வாயில சொல்லுங்க ஹாய். You can still go, even when you feel slow, you can still go, even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range, 'cause I grind through the climb, I invite pain. You'll never hear